ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் ஜர்னி. இன்றைக்கி நம்மளோட பைக்கு வந்துட்டு சீட் கவரும் டேங்க் கவரும் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த சீட் கவரும் டேங்க் கவரும் எங்கே போய் சேஞ்ச் பண்ணோம், எவ்வளோ ஆச்சு, என்ன மாதிரி வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட டேங்க் கவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பக்கமுமே கிளிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த டேங்க் கவரையும் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு சீட் கவரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சுங்க. ஸோ இதையுமே மொத்தமாக ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ போன கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்து கடவுள இருக்க குட் லுக் சீட் கவர்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் கவர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாங்க. டேங்க் கவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து காமிச்சாங்க. ஸோ இதே மாதிரி இதில் பேட்டர்ன் மட்டும் 2-3 மாறும், அந்த மேலே வந்திருக்க லைன் மட்டும் வேறு மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய இது காட்டினாங்க. நம்ம இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டோங்க. அந்த டேங்க் கவரை நம்மளோட பைக்கில் போய் வச்சு பார்த்துட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த கேப் இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்ததான் நம்ம டேங்கோட கேப்பை கழட்டுறதுக்கு டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா நட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதை முடித்ததும் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட கேப்பை கொஞ்சமாக இழுத்தோன்னா ஒரு சின்ன கேப் வருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டேங்கோட அந்த டஸ்ட்லாம் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த புது டேங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாத்தையும் திரும்பவும் டைட் பண்ணி நம்ம டேங்கோட அந்த மூடியை வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாரு. அதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு போல்டு இருந்துச்சு, அந்த போல்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த டேங்கரோட ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு அந்த ஒரு போல்டு இருந்த இடத்துல வச்சு அந்த போல்டை வந்து திரும்ப போட்டாருங்க. மேலே டேங்கோட கேப்புக்கு கட் பண்ண அந்த பீஸ் இதில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அதை டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டேங்கரோட கயிறையும் போய் கட்டி வச்சிட்டோன்னா இந்த டேங்கரோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆச்சு. டோட்டலாக இந்த ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை வந்துட்டு சீட் கவர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீட் கவரை வெறுமனே சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் உள்ள குஷன் வச்சு கொஞ்சம் வந்துட்டு ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொன்னனால முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பேஸ்ட் எடுத்து நம்மளோட சீட் மேலே இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தடவ ஆரம்பித்தாருங்க. இப்போ நம்ம பைக்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்லாம் தடவிட்டு அந்த ஒயிட் கலரில் கட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல இது மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஒட்ட போகிறாங்க. இதுதான் மொத்த ப்ராசஸாக இருக்க போகுது. அதுக்காக ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சீட் மேலே நல்லா அந்த பேஸ்ட்டை எல்லா பக்கமும் வந்து தடவ ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு பபுள்னு சொல்லி சொன்னார், பபுள் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி சொன்னார். ஸோ அது மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட் வந்து தடவ ஆரம்பிச்சிட்டாருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தாரு. இந்த பெரிய பீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டாக உட்கார்றதுக்கு வந்து இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம், மீதி சின்ன சின்ன 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது எதுக்காகனா யூஸ் ஆகும், எதுக்காக வந்து நம்ம ஒட்டுறோம், இது இல்லாமல் அப்படியே ஸ்பாஞ்சு மேலே ஒட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சை மட்டும் ஒட்டினோன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது ஸ்பாஞ்சு வந்து நம்மளோட அந்த சீட் கவர் மேலே கரெக்டாக ஃபிட் ஆகாமல் ஒரு மாதிரி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. அதுக்காக இந்த ஃப்ரேம் மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த பேஸ்ட்டை வந்து போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் காயணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் அது காஞ்சிச்சு. காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பபுள் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஏர் பபுள் ஸ்பாஞ்சை நல்லா ஒட்டி எல்லா பக்கமும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு நல்லா ஒட்டுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டாருங்க. முன்னாடி உட்காரக்கு மட்டும் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க, பின்னாடி மட்டும் ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸ்பாஞ்ச் வைக்கும்போது கரெக்டாக வரும், இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டாரு. ஒட்டி முடிச்சோன்னே வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னா அதுதான் இல்லை, திரும்பவும் அதை எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க. இதை அப்படியே ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பெரிய ஸ்பாஞ்சை ஒட்டினோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வெட்டி ஒரு ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நம்ம பைக்கோட சீட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒட்டியிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பித்தார். இது எல்லாத்தையும் ஒரு ஷேப் பண்ண பிறகு பின்னாடி ஒரு ரோஸ் கலர் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சை வந்து அவங்க ரெடி பண்ண போகிறாங்க.
இந்த ஒரு பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் கட் பண்ணி இதை வந்து ஷேப் பண்ணி ஒரு ஃப்ரேமாக வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாருங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சீட் கவர் மட்டும் போடணும் அப்படின்னா டேரெக்டாக போய் மாற்றிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். நான் வந்து லாங் ட்ராவல் போகணும், அப்படி போகும்போது அதிகமாக பெயினாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தனால இந்த மாதிரி இதோட ஒர்க்குங்கிறது அதிகமாகவே இருந்துச்சுங்க. சீட் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நார்மலாக ஒரு சீட் கவர் மட்டும் போடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஸ்பாஞ்ச் ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் போடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்காக ரொம்ப நாள் வந்துட்டு லாங் ட்ராவல் போகணும், ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம்லாம் செட் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாஞ்ச் வந்து போடுறது. அந்த மாதிரி 3 டைப் இருந்துச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம், அதுக்காக ஸ்பெஷலாகவே பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான டைமும் அதுக்கு வந்து எடுத்துக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து இதுக்காக ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கான இந்த ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. முதல் நம்ம வச்சுருந்த அந்த சீட் கவரில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அந்த ஒரு சீட் கவர்லேயே இன்பில்டாக உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரியான ஒரு சீட் கவர் வந்து அவர் போட்டிருந்தாருங்க. ஸோ அதை விட இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் சைஸ் திக்னஸ் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை வந்துட்டு இது மேலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டோட நம்ம பைக் மேலே எப்படி அப்ளை பண்ணாரோ அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சோட எல்லா சைடும் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை ஈவனாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட்டை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா திரும்பவும் இதையும் காய வைக்கணுமா. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேன் முன்னாடி வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஸ்பாஞ்ச் காயிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட சீட்டில் மறுபடியும் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஃப்ரேம் மேலேயும் அந்த பின்னாடி இருக்க சீட் மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அந்த ஸ்பாஞ்சை ஒட்டிட்டோன்னா இந்த ஒர்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாருங்க. இங்கே ஃபுல் ஒர்க் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்டவே ஆச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துருப்பீங்க, நம்மளோட சீட் மேலே ஒரு பேஸ்ட்டை ஒட்டி அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வச்சு அந்த ஃப்ரேமை ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கிறத கட் பண்ணி அதுக்கடுத்து அதுக்கு மேலே அந்த ஸ்பாஞ்சை வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி அதுலேயும் பேஸ்ட் பண்ணி அதை காய வச்சுட்டு இந்த ஃப்ரேம் மேலே மறுபடியும் பேஸ்ட் ஒட்டி இதையும் காய வச்சுருக்காங்க. இன்னுமே வந்துட்டு இதை காஞ்ச பிறகு இந்த ரோஸ் கலருக்கான ஸ்பாஞ்சையும் மேலே வச்சு ஒட்டிட்டு அதையும் வந்து ஷேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாஞ்சையும் நல்லா ஒட்டி எல்லா பக்கமும் வந்துட்டு கிரிப்பாக ஒட்டுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாருங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் கேப் விழுந்துடக்கூடாது, எதுவும் வந்துட்டு பேஸ்ட் ஒட்டாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ச்சாக நல்லா வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்துட்டு கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஸ்பாஞ்சையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதை செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு சைடுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து அதை வந்துட்டு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. மறுபடிக்கு இது ஃபுல்லாக ஷேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு மேலே போடக்கூடிய அந்த கவரை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாருங்க. நார்மல் யூஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நார்மலாக ஒரு சீட் கவர் மட்டும் வாங்கி மேலே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு வந்துட்டு லாங் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், பேக் பெயின்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒர்க்கையும் இவ்வளோ பெரிய டயத்தையும் வந்துட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பித்தோங்க. அடுத்ததான் மேலே பார்த்தீங்கன்னா மேலே போடக்கூடிய அந்த சீட்டை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஷேப்பை வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அதையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெட்டி அதை போய் தச்சுட்டு இது மேலே வந்து போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஒரு சீட் கவர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சீட் கவர் ரெடி பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பணம் வந்து கொடுத்து செலவு பண்ணி இந்த சீட் கவர் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் மாற்றின ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ப்ரீஃபாகவே அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நார்மலாக ஒரு சீட் கவர் மாத்திரோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட் கவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பணமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, டைமும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆச்சுங்க. ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நமக்கு வந்து யூஸாக இருக்கும், லாங் ட்ராவல் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப வந்துட்டு பெயின் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணோங்க.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த சீட் கவருக்கும் ஒரு பிரிண்டிங்கை போட்டுட்டு இதை வந்துட்டு நம்மளோட சீட்டில் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை வந்து இழுத்து எங்கேயுமே சுருக்கமாக ஆகிடாமல் அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அந்த ஸ்டாப்லர் வந்து அடிக்க ஆரம்பித்தாருங்க. ஸோ ஒரு இடத்துல லூஸ் ஆகிட்டா கூட பார்த்தீங்கன்னா அது நம்ம ஓட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா பக்கமே நல்லா இழுத்து இந்த ஸ்டாப்லரை வந்துட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவலில் இருக்கும்போது அந்த கடைக்கு போயிருந்தோம். இதுக்கு வந்து லஞ்ச் டைமாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இந்த வேலையை முடிஞ்சளவு சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த ஸ்டாப்லர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸிங்க்கு வரலாம். நான் வந்துட்டு இதோட டேங்க் கவரும் சீட் கவரும் சேர்த்து மாற்றிருந்தேன். டேங்க் கவருக்கும் சீட் கவருக்கும் பார்த்தீங்கன்னா 880 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 850 ரூபா கொடுத்தோங்க. டோட்டலாக இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 850 ரூபா அப்படிங்கிறது ஓகேவே தான் இருந்துச்சு. நமக்கு இதில் ஒர்க்குமே வந்துட்டு அதிகமாக இருந்தனால இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவே தோணுச்சு, ஓகேவாகவே இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை அப்படி கட் பண்ணிவிட்டு நம்மளை பைக்கில் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்கள் யாராவது சீட் கவர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லாங் ட்ராவல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரியான சீட்டெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க, எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.